கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. எந்த மாதிரியான ஊழியத்தை வந்து பவுல் பேசுகிறார்? இப்படிப்பட்ட ஊழியம், ரைட். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய ஊழியத்தையும் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி அதில் பேசியிருந்திருப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஊழியம் அதை பெற்றிருப்பதனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஒரு பாஸ்டராக அவர் அப்படி சொல்கிறாரு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னு, ஸோ என்னாகமும் 11 ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். என்னாகமும் 11வது அதிகாரத்தில் வனாந்தரத்தில் மோசே வந்து கர்த்தர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவான். அந்த ஜெபம் வந்து 14வது வசனத்தில் இருக்குது. 11வது அதிகாரம். இந்த ஜனங்களை எல்லாரும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது கர்த்தாவே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், மூப்பரில் ஒரு 70 பேரை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீ ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வா. உன்மேல் இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணுவேன், அவர்கள் உனக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அவர். இப்போ இந்த பாஸ்டருக்கு, இந்த போதகருக்கு அல்லது இந்த தலைவருக்கு என்னதான் ஒரு பிரச்சனை? இப்படிப்பட்ட ஊழியத்தை கொண்டிருப்பதனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை அப்படின்னு பவுல் சொல்கிறார். பட் மோசேயினுடைய ஊழியம் வித்தியாசமாக இருந்தது. இது வந்து நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். ஜனங்க புரிஞ்சிக்கல, ஜனங்க அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு உதவியாக 70 மூப்பரை கர்த்தர் வந்து தெரிஞ்சுக்க சொன்னார். ஸோ அந்த அதிகாரத்தில் வந்து மோசேயும் அந்த 70 மூப்பரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வருவான். என்னாகமும் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் வந்து கர்த்தர் வந்து அவங்க மேலே கர்த்தருடைய ஆவியை இறங்க பண்ணும்போது அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த 70 பேரில் வந்து 2 பேர் பாளையத்திலே இருந்துருவாங்க. அவங்க வீட்லேயே அவங்க பாளையத்திலேருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பிள்ளையாட்டா வந்து மோசஸ் கிட்ட வந்து சொல்லும்போது அந்த பாளையத்தில் 2 பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அவங்க இங்கே வரலை அப்படின்னு சொன்ன உடனே யெஷுவா வந்து 28வது வசனத்தில் மோசே கிட்ட சொல்லுவான், அவர்களை தடை பண்ண செய்யுங்கள் அப்படின்னு. உடனே மோசே சொல்லுவார் 29வது வசனத்தில், கர்த்தருடைய ஆவி எல்லார் மேலேயும் இறங்கி அவங்க எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய ஊழியம் எவ்வளவு இலகுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி அந்த நிகழ்வு பூர்த்தி ஆகிருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தது நிமித்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேல் கட்டளையிடப்பட்டிருக்கிறார். எபேசியர் 1:13வது அதிகாரம். ஸோ இதை பார்த்த ஒரு பாஸ்டர் வந்து பழைய ஊழியம் மாதிரி இது இல்லை, பவுல் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஊழியத்தை கொண்டிருப்பதனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை அவர்களுடைய இருதய பலகையின் மேல் அவருடைய மையினால் எழுதுவார். இது வந்து மையினால் எழுதல, கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஊழியத்தை கொண்டிருப்பதனால் நாம் கண்டிப்பாக சோர்ந்து போவதற்கு அவசியமே இல்லை. ஆமென். தேங்க்யூ ஸோ மச்.